ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி புட்டுக்கு குழச்சி வச்சு இந்த சிரட்டையில் தான் அவிக்க போகிறோம். கண் சிரட்டை, ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் சிரட்டை. இப்போ புட்டு மாவு இதில் அவிக்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அதுக்கு மேலே புட்டு குழச்ச மாவையும் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூவையும் சேர்க்கணும். சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் சிரட்டையாக இருக்கணும். காஞ்ச சிரட்டைகளை செய்யக்கூடாது. இப்போ நாங்கள் புட்டுக்கு தேங்காய் திருவினப்படியே அந்த சிரட்டையை எடுத்து ஓட்டை ஒரு 3 ஓட்டையும் போட்டு இந்த புட்டை இப்போ அவிக்கிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தேங்காய் எவ்வளோ பெரிய சிரட்டையாக இருந்தால் நல்லா ஃபுல்லாக சேர்க்கலாம். இது சின்ன சிரட்டை, ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இப்போ இதை அப்படியே அவிய விடுவோம். இங்கே நான் சைவ முட்டை ஆம்லெட் உண்டு நான் உங்களுக்கு தாரேன். அதில் ஒரு மேசக்கரண்டி அளவு கடலை மாவும், ஒரு மேசக்கரண்டி அளவு வெள்ளை வறுத்த இடியாப்ப மாவு, அதுவும் ஒரு மேசக்கரண்டி, ஒரு மேசக்கரண்டி சேர்த்து 2 பச்சை மிளகாய் சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்க்குறேன். வெங்காயம் உண்டு, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்க்கலாம், பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். சேர்த்து அதையும் அதில் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். மிளகுத்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி, காரம் கூட தேவைனாலும் சேர்க்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி தான் முக்கியம். தண்ணி டப்புன்னு ஊற்றக்கூடாது. பார்த்து இந்த முட்டை உடைச்சி ஊற்றினா நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோமே அதே மாதிரியே தண்ணி அளவாக ஊற்றணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் அந்த முட்டை ஆம்லெட் வராது, எடுக்க இயலாது. இப்போ தோசை தவாவில் நான் ஒரு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து இந்த சைவ முட்டை ஆம்லெட், இது முட்டை இல்லாத சைவ முட்டை ஆம்லெட், அதை அதில் சேர்க்குறேன். சேர்த்து எல்லா முட்டை ஆம்லெட்டையும் அதில் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். இது நெருப்பு ஃபுல்லாக போடக்கூடாது, நெருப்பு கம்மியாக தான் இருக்கணும், குறைவாக இருக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து நாங்கள் இப்போ பக்கத்துலேயே இருக்கணும், நாங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. இதை கடலை மாவு அரிசி மாவு சேர்ந்தபடியாக கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும். நெருப்பை எவ்வளோத்துக்கு குறைக்கலாமோ அவ்வளோத்துக்கு குறைச்சி தான் இந்த முட்டை ஆம்லெட் செய்யணும். இப்போ இது அந்த 2 சைடும் வேக விடுவோம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுது. பார்க்குறதுக்கு முட்டை ஆம்லெட் மாதிரி இருக்குது, ஆனால் முட்டை இல்லை. இது சைவ முட்டை ஆம்லெட். இது சைவம் சாப்பிட்றவங்களுக்காக நான் செய்தது. இந்த புட்டும் இப்போ அவிஞ்சிட்டுது. இந்த புட்டை நான் இப்போ எடுக்கிறேன். எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஆவி பறக்க புட்டை எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு கிழங்கு பொரியல் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கிழங்கு பொரியலையும் சேர்க்குறேன். நான் போட்ட மோர் மிளகாய், அந்த மோர் மிளகாய் 2 ஃப்ரை பண்ணியிருக்கிறேன், அதையும் நான் வைக்கிறேன். நான் மோர் மிளகாய் வீடியோ எடுத்துருக்கிறேன், நான் அதை போட்டு விட்றேன் என் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இப்போ இதுக்கு சைவ முட்டை ஆம்லெட் அதுவும் ரெடி ஆகிக்க. இப்போ இதுக்கு நாங்கள் பகல் வச்ச கறிகள் இருக்குது, அதோடு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லாட்டி இப்படியே சாப்பிட்லாம். இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துப்பீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வீடியோ சின்ன வீடியோலாம் பிடிச்சிருக்கு. நான் இதே மாதிரி பல வீடியோ நான் உங்களுக்கு சைவம் சாப்பிட்றவங்களுக்காக நான் தரேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.